வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலக்கீரை தாங்க பார்க்க போகிறோம். பாலக்கீரை சாப்பாடு பார்க்க போகிறோம். கீரை அப்படின்னாவே எல்லாமே நல்ல கீரை தாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பாலக்கீரையில் என்ன பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் ஒரு முறைனால முடிஞ்ச அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க. நம்ம கீரை சமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே, எனக்கு என்ன தோணுன்னா அதை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். வாங்கி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்படின்னு நினச்சி பாதி நேரம் வந்து அந்த கீரையை வாங்குறதே கிடையாது. ஆனால் பாலக்கீரையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அந்த இலையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குமா, அதனால் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாலக்கீரை நம்ம ஆயிரத்துக்கு எடுக்கிற டைம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த ஒரு இலையாக ஈஸியாக எடுத்துடலாம். நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ அவினேஷ் லீவில் இருக்கிறதுனால சும்மா வந்து ஏம்மா நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, குட்டி பையன் சும்மா விளையாண்டுட்டு இன்றைக்கி டின்னருக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னால லஞ்சு மட்டும்தாங்க பண்ண போகிறோம். அதனால தான் அரிசியும் பருப்பும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வந்து பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு பாதி அந்த ரேஷியோவில் பருப்பு எடுத்துருக்கிறேன். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 15 20 பல் நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பூண்டை வந்து முழுசாக இல்லாமல் 1க்கு பாதியாக அந்த கல்லை வச்சு தட்டி வச்சுக்குவேன். கீரையை முடிஞ்ச அளவுக்கு சிறுசாக அந்த இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரே சாப்பாடாக வைக்கிறதுனால குக்கர் எடுத்து வச்சுருக்குறோம். அது நல்லா சூடாகவும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் நல்லா சூடாகவும் கொஞ்சம் கடுகு போடுறோங்க. கடுகு வெடிக்கந்தட்டியும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கிடையில் மோனிஷ் அழுதுட்டு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனையும் தூக்கி வச்சுட்டு தான் அந்த வேலை போயிட்டுருக்குது. ஒரு நாளும் உனக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டால், இவனை வச்சு தான் எனக்கு போகுது. ஒரு நாள் ஸ்மூத்தாக போகும், ஒரு நாள் சின்ன பிள்ளைங்க ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு நாளும் மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஓகே, இந்த வேலை பண்ணணுன்னா அடுத்து இவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்புக்கிட்டே க்ளீனாக தான் இருந்தது, அதனால உட்கார வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பிஸ்கட்ஸ் ஏதாவது கொடுத்தா சமாதானம் ஆவானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவின் பிஸ்கட் எடுத்து கையில் கொடுக்க போனேன். அதுக்கடுத்து தான் சார் கொஞ்சம் ஓகேவானார். அவனை கூல் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ கொஞ்சம் டைம் அப்படியே போயிட்டு இருந்தது. கடுகு நல்லா வெடிச்சிட்டேங்க. கடுகு வெடித்ததுக்கு அடுத்தும் தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஜீரகம், அந்த ஜீரகம் கொஞ்சமாக மிளகு அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பூண்டெல்லாம் தட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டை அதில் அந்த ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட இது என்னதுன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அவனும் ஜாலியாக இருந்தான். நான் இதுக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு காஞ்ச மிளகாய் ரொம்பவே பிடிக்கும், அந்த தாளிப்பில் போடுற ஸ்மெல் எல்லாம். அதனால அதை 2ஆக கிள்ளி அப்படியே அந்த வதக்கி வச்சுருக்குறோம்ல அதிலேயே போட்டுக்கிறேன். அதில் 2 கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கு இடையில இவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே தான் அதை மூவ் பண்ண முடியும். அப்போ தான் அவன் கொஞ்சம் அழுகையை நிறுத்தி நம்ம கூட நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. எனக்கும் அந்த குக்கிங் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருந்தது. மோனிஷ் எப்படின்னா அவனோட எப்போவுமே ஒரு ஆள் மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதோட நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவனுக்கு இன்னும் பேசலாம் வராதுங்க. நம்ம என்ன சொல்லுவோமோ எல்லாத்துக்கும் ஆ ஓ அப்படின்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அது கேட்கவே எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த கீரை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கீரையை போட்டதுமே அது ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே தண்ணியாக ஆகிடும் இந்த கீரை எல்லாமே. அதுக்கு பிறகு எடுத்து வச்சுருந்த அரிசியும் பருப்பும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் சாம்பார் பொடி காரத்துக்கு ஏற்றபடி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது எடுக்க நான் மறந்துட்டேன். தேவைக்கு ஏற்றபடி சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி அல்லது காரத்துக்கு ஏற்றபடி தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வைக்க போகிறோம். நான் வந்து 1 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப்பு ரைஸு, 1/2 கப்பு பருப்பு அப்படின்னு 1க்கு 2 அப்படிங்கிற விதத்தில் 1 1/2க்கு வந்து ஒரு 3 கிளாஸ் வைக்கணும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் குலைவான ஒரு சாம்பார் சாதம் மாதிரி பதத்தில் தான் வேணும் அப்படிங்கிறதுனால
நான் வந்து 3 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித விதையாக வேணுமா குழஞ்சி வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. மிக்சட் ரைஸ்னாவே எல்லாத்துலேயும் நெய் சேர்த்துருவோம். நானும் இந்த சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ குக்கரை மூடி வச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். இன்னும் 2 விசில் வர தண்ணி மட்டும் வெயிட் பண்ண வேண்டியது. இப்போ சைடிஷ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதத்துக்கு 2 அப்பளம் மட்டும்தாங்க பொரிச்சிக்கிறோம். இப்போ அந்த விசில் வர்ற கேப்பில் இந்த 2 அப்பளம் மட்டும் பொரித்து எடுத்து வச்சுருங்க. அவங்க அப்பா அப்போ தாங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே 2 பேரும் குஸி ஆகிட்டாங்க. ஓகே, இன்னும் நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அப்பா வந்தால் பசங்க ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க லெவலுக்கு இறங்கி விளையாடுவாங்க அப்படிங்கிறதுனால. நான் 2 விசில் தாங்க விட்டு ரெடி பண்ணேன். சாதம் நல்லாவே குலைவாக நான் நினச்சபடி கரெக்டாக வந்துருந்ததுங்க. சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கீரை, பருப்பு, சாதம் எல்லாம் மிக்சடாக பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு நம்மளுக்கும் இருக்கும். சாப்பிட்டுட்டு பசங்களை எல்லாத்தையும் ஒரு 2 o'clock அப்படின்னு தூங்க வச்சுட்டேங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரெடிமேடாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருந்தேன். குர்த்தி, ஃபேண்ட்டு அப்படி. நான் எம் சைஸ் தாங்க எடுத்தேன். அதுவே எனக்கு ரொம்பவே லூஸாக இருந்தது. அந்த ஃபேண்ட்டோட கால் உள்ளே போகிற இடத்துலலாம் அது கால் கூடி கலண்டு வர ஆரம்பிச்சிட்டு, ஓகே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம், அதுவும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வாங்கி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 years இருக்கும். இது ஒரு 2.5 yearsக்கு மேலே அதை கொஞ்சம் கூட டச் பண்ணி பார்க்கல. அப்படியே மூலையில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மோனிஸை கன்சீவ் ஆனதுலேருந்து ஸ்டில் 1.5 year கிட்ட ஆகுது அவனுக்கு. இந்த 2.5 yearல் அது தூசி அடைஞ்சு கிடந்தது தான் எங்கள் வீட்டில் மிச்சம். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 daysக்கு முன்னாடி தான் அதை ஆயிலெலாம் போட்டு நல்லா தொடச்சி எல்லாமே எடுத்து வச்சோம். பட் மிஷினோட கண்டிஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் காட் கிரேஸ் நல்லாவே அது ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஓகே அந்த ட்ரெஸ்ஸை நம்மளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. டெய்லி லைஃப்பில் குக் பண்ணுறோம், பசங்களை பார்க்குறோம், இப்படியே தாங்க ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம். எனக்கு ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour மூவ் ஆச்சுங்க. ஈவினிங் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. ஓகே, ஃபங்க்ஷன்னால ஜாலி தானே அப்படின்னு எல்லோரும் கிளம்பி மூவ் ஆகிட்டோம். பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 year ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த பேபிக்கு. அதனால டாய்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு போய் ஏதாவது டாய்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம பிள்ளைங்க பார்க்குறது தான் ஷாப்புக்கு போனால் அதிகமாகிடுதுங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் சர்ச்சுக்குள்ளே உள்ள ஒரு மினி ஹாலில் தாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஜாலியாக போயிட்டு. ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அங்கே கிடைக்கிற பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் இதுக்காண்டி தாங்க பசங்களே வராங்க. அவங்களும் அதெல்லாம் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் டின்னர் பிரியாணி அங்கேயே சாப்பிட்டுட்டோம். 2-3 ஃபோட்டோ கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு மூவ் ஆகிட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு பனியிலலாம் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். ஆல்ரெடி மோனிஸ்க்கெலாம் கொஞ்சம் சளி இருக்குது அப்படிங்கிறதுனால சுக்கு தண்ணி தாங்க ரெடி பண்ணியிருக்கிறேன். சுக்கு தண்ணிக்கான பவுடர் ஆல்ரெடி நான் வீட்டில் எப்போவுமே நானே ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சுருப்பேன். அது இந்த சளி பிடிச்ச டைமில் வெளியில் போயிட்டு வந்த டைமில் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டோம் அப்படி ஏதாவது ஃபீல் ஆனிச்சுன்னா அதை ஆளுக்கு 1/2 glass வச்சுட்டு குடிச்சிருவோங்க. இந்த குளிருக்கு தொண்டைக்கு இதமாக வெது வெதுன்னு குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் அந்த தொண்டையில் ஒரு மாதிரி காற்றமாக போய் இறங்கும்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.